எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இது வந்து மிருத்யுஞ்சய வாராகி கோயில் கட்டுற இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? முதல் விஷயமே கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பணம், அதாவது தலைமுறை தாண்டி பணம் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்களேன், தாத்தா பணக்காரனாக இருப்பாங்க, அப்பா பணம் செலவு பண்ணிடுவார். அப்பா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஏதோ ஒன்றில் இருப்பார். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அதை வந்து காலி பண்ணிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அடுத்து அவங்க பையன் இருக்கான் பாருங்கள், டோட்டலாக ஜீரோ ஆக்கி விட்டு கடைசியில் வந்து 3 தலைமுறைக்கு அப்புறம், அதுக்கு தான் சொல்லுவாங்க 3 இல்லைன்னா 4 தலைமுறைக்கு அப்புறம் அந்த பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஐயா என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, சரிங்களா, ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அதாவது பல நாள் உழைச்சி, சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் பக்கத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டார். அவருடைய 60 வயசில் பார்த்தீங்கன்னா 7-8 பிஸ்னஸ் இருக்குது அவருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் வந்து ஒரு நாள் வந்து தவறுகிறார், அதாவது இறந்துறார். அவருடைய பையன் வந்து அந்த பொறுப்புக்கு வரார். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல வெளிநாட்டில் போய் படித்த மனுஷன் தான். சரிங்களா? வெளிநாட்டில் படித்து நல்ல ஒரு திறமையான மனுஷன், நல்ல திறமையான படிப்பு இருக்குது, நல்ல திறமையான அனுபவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல திறமை, அனுபவம் எல்லாமே இருக்குது அவருக்கு. சரியா? ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரால் வந்து அந்த பிஸ்னஸ் எதையுமே பண்ண முடியல. 7-8 பிஸ்னஸ் இருக்குது, அந்த 7-8மே அவரால் வந்து சரியாக பண்ண முடியல. ஒன்றா விற்று கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது. மாதம் ஒரு 20,000-30,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் மட்டும்தான் அவர் வச்சுருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறார். அப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சோடனே அங்கே இருக்கிற ஹோட்டல் முதலாளி இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க பையனை பார்த்து திட்டுறார். என்னடா வேலை செய்கிற, முதலாளி எங்கள் முதலாளி மாதிரி நீ இருக்கக்கூடாது, எங்கள் முதலாளி மகன் மாதிரி நீ இருக்கக்கூடாது, சரியா அப்படிங்கிறார். என்னடா இது எங்கள் முதலாளி மாதிரி கூட அவர் பார்க்குறேன், சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டாப்புல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான்னா திரும்பி அவன் ஒரு சின்ன தவறு பண்ணுறான், அவ்வளோதான். அந்த தப்பு பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார், ஏய் முதலாளி பையன் மாதிரி இருக்கக்கூடாது, எங்கள் முதலாளி மாதிரி இருக்கக்கூடாது, எங்கள் முதலாளி பையன் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த 2 வார்த்தைகள் மட்டுமே சொல்லிகிட்டே வராங்க. சரிங்களா? ஒன்று கற்றுக்கணும், எதையும் நல்லா கற்றுக்கணும், இலை எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார், திட்டிக்கிட்டே இருக்கார். இவனுக்கா இதில் என்னடா கற்றுக்க வேண்டியிருக்கு, இதில் என்ன நுணுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இவர் உள்ளே வர அந்த கஸ்டமர்னு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்கள, ஐயா வணக்கம், வாங்க சாப்பிடுங்க, அவர் அந்த இனிமையாக வரவேற்கிறதுலேருந்து அவர் எல்லா வேலையுமே ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாரு. ஆனால் அவங்க பையனால் அந்த மாதிரி பண்ண முடியல. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஒன்றும் இல்லை, இவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து போடுறாரு. அவன் அப்படியே மலை மாதிரி போடுறான் சாப்பாட்டை. போட்டோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சாம்பார் ஊற்றும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் குழி மாதிரி பண்ணால் தானே அந்த சாம்பார் நிற்கும் இல்லையா. இவன் பாட்டுக்கு எடுத்து உடனே சாம்பாராக ஊற்றிட்டு இருக்கான். அது இலையை விட்டு வலிஞ்சு போகிற அளவுக்கு வந்துடுது. சரிங்களா? அப்போ வந்து என்னடா என் முதலாளி பையன் மாதிரி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சத்தம் போடுறார். சரிங்களா? அதே மாதிரி அவங்க மனைவி வராங்க, யார், அந்த கடை ஓனரோடைய மனைவி வராங்க. வந்துட்டு, ஏங்க நேற்று நைட்டு வரல அப்படின்னோடனே, இல்லைம்மா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் என்னால் வந்து வர முடியல நைட்டு அப்படின்னு. ஒரு கணக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்து முடித்தேன் அப்படின்னோடனே, கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்குறீங்களா, என்ன ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நீங்களும் உங்கள் அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்லுது, நீங்களும் உங்கள் முதலாளி மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்லைம்மா நான் உனக்கு வந்து அதெல்லாம் சொல்லித்தரேன், அந்த கணக்கு வழக்கெல்லாம் நம்ம அப்புறமா நான் உனக்கு எப்படி என்ன கத்துறேன், நீ பாருமா அப்படின்ட்டார். சரிங்களா? இப்போ வந்து அவனுக்கு ஒரு இது, என்னடா யார் அந்த முதலாளிங்கிறானே அப்படின்ட்டு, ஐயா ஒரு நிமிஷம், நீங்கள் யாரை சொல்கிறீங்க, முதலாளி பையன் இதெல்லாம் சொல்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, ஐயா என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா வச்சுருந்த ஃபேக்ட்ரியில் நான் வந்து கேண்டீன் வச்சுருந்தேன். சரிங்களா? உங்கள் அப்பாவுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நானாக வந்து பிரமிச்சு போயிருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வளர்ச்சி. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் சேர்ந்து
ஒன்றா கற்றுக்கிட்டு நுட்பத்தை கற்றுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பெரிய அளவில் 7-8 தொழில்களையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பையனுக்கு படிக்க வச்சார், நல்லா எல்லாம் பண்ண அவர் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சொல்ல. ஆனால் அவருக்கு தெரியும் எப்படி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும், எப்படி சேர்த்து வைக்கணும், நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இந்த தொழிலில் வந்தால் எப்படி சமாளிக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு உங்கள்கிட்ட நிர்வாகத்திறனையும் கற்றுக் கொடுக்கல. சரிங்களா? தொழிலில் எப்படி நேர்த்தியாக பண்ணணும் எதையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. பணத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுக்கல. சரிங்களா? நீங்களும் கற்றுக்கல. அப்படின்னா நீங்கள் என்னதான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதனால இப்படியே ஒன்றா நீங்கள் பாருங்கள் எப்படி வச்சுருக்கீங்க சாப்பாட்டை. அதை குழி பறித்து வைக்கணும் இல்லையா, அப்புறம் தான் நிற்கும். நீங்கள் பாருங்கள் இப்படி இதே மாதிரி தான் எல்லாமே போயிடுச்சிங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்பா இருக்கும்போது யாரெல்லாம் வந்து மேனேஜர் சூப்பர்வைசர் அந்த மாதிரி இருந்த எல்லாத்தையும் கழட்டி விட்டான். இளமையான ஆட்களை தான் வைக்கணும். அவங்ககிட்ட இருந்து அவங்களும் எவ்வளோ சொல்ல வராங்க, நீ என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சாலும் பரவாயில்ல தம்பி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்வி பண்ணதுக்கு அவன் போமா வெளியே போய் அப்படின்ட்டான். சரிங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த பார்த்தீங்களா சோத்தில் ஊற்றுனது நீங்கள் இப்படி குமிச்சு வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் சாம்பார்லாம் வெளியே போகும். இது மாதிரி தான் நான் தான் ஒரு அகங்காரத்தில் இப்படி குமிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையெல்லாம் இப்படி தாங்க போயிடும், வீணாக போயிடும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன். உங்கள் அப்பா கூட இந்த பிஏ மேனேஜரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களையே போடாங்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னையும் அந்த சூழ்நிலை அப்படி தான் சொல்லுவீங்க. அதனால தான் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் வரதை பார்த்தோன்னே தான் நானும் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி டக்குன்னு நாங்கள் இது மாதிரி செஞ்சோம். ஆக்சுவலாக வந்து நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தொழிலும் சரி பணமும் சரி அடுத்தடுத்து தலைமுறை தாண்டி வளரணுன்னா அது இன்றைக்கி அதையும் முக்கியம். என்ன முக்கியம்னா பயல்களும் அது மாதிரி இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பயல்கள் நல்லா இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்கள வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருவோம். அவங்களுக்கும் என்னன்னே தெரியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொழிலை பற்றி கற்றுக் கொடுத்துருக்க மாட்டோம், நம்மளுடைய லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணோம்னு அதையும் சொல்ல மாட்டோம். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாதா அது சொல்லக்கூட மாட்டோம். நம்ம என்ன மாதிரி செஞ்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே ரொம்ப சிரமப்படும், அந்த வம்சமே போச்சு அப்புறம். சரிங்களா? பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி தர மாட்டோம். இவ்வளோ ரொம்ப சிம்பிள். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா, பணம் சம்மந்தப்பட்ட அந்த எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எப்படி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அதாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு 10 லட்சம் ஆகுதுன்னு சொன்னால் அதில் ஒரு 3 லட்ச ரூபாயை வந்து சர்ப்ளஸாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இத்தனை வருஷம் ஆகும் ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும்னா, இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் ஆகும், அந்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த நேர்த்தியை வந்து கற்றுக்கணும். சரிங்களா? சொல்லிக் கொடுக்கணும். அது யாரும் நம்ம செய்ய மாட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தலைமுறை தாண்டி பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ இல்லை வேலையில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்டது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி அந்த விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம கையாளணும். ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும், பணத்தை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? அப்படிலாம் பண்ணி வச்சாதான் தலைமுறை தாண்டி வளரும். நம்ம எப்போ நீங்கள் இதை விட முக்கியம், நீங்கள் நம்ம பிள்ளை கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக வராது. அந்த எவ்வளோ நீங்கள் 50 கோடி வச்சுருந்தாலும் அந்த 50 கோடியும் அந்த பயலோ பிள்ளையோ அழிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அது நிற்காது. அதனால் நீங்கள் சொல்லி கொடுக்குறதா இருக்குது. அதே மாதிரி நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாதுப்பா. பக்கத்தில் நல்ல ஆட்களை வச்சுக்கணும். நல்ல உனக்கு வந்து ஏன்னா எப்பயுமே நல்ல இது கசக்க தான் செய்யும். அவன் எவ்வளோ சொல்லுவான், உங்கள் மேனேஜரே சொல்லுவான், எப்பா இது மாதிரி பண்ணால் நமக்கு சிக்கலில் மாட்டிக்குவோம், இது மாதிரி பண்ணாதீங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அவனை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவோம். சரிங்களா? இன்றைக்கி எப்படி அவன் வந்து அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணான். சரிங்களா? அது மாதிரி இப்போயே நம்மக்கிட்ட வரவங்களாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரவங்களாம் சொல்லுவாங்க, என் பையன் வந்து எதுவுமே கற்றுக்க மாட்டேங்கிறாங்கய்யா, இப்போ நான் என் தொழிலெல்லாம் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஏன் கற்றுக்கலான்னா இவன் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கொண்டு வரல. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுத்தியிருக்கணும். நீங்கள் ஈடுபடுத்தாமே விட்டாச்சு. இப்போ விட்டு கடைசியாக 30 வயசில் வந்து நீ வாடானா அவன் எப்படி வருவான்? அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் சாராயம் குடிச்சிட்டு அவன் சந்தோஷமாக இருக்க தான் அவன் வெளியே பார்ப்பான். ஜாலியாக ஊரை சுற்றுனோமா, நண்பர்களோடு இருந்தோமா, அப்படியே போய் இன்றைக்கி வந்து நிறையா பேர்த்துடைய வாரிசுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், அப்பா ஹோட்டல் தொழிலில் பெரிய லெவலில் வந்திருப்பார், பையன் அதை ஒழிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பான். இந்த மாதிரி தான் ஆகும். இரும்பு தொழில் வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் பார்த்திங்கன்னா இரும்பு தொழில் வச்சுருக்காரு. அவங்க பையன் வந்து ஒன்றுக்கு இல்லாமல் போயிட்டான். சரிங்களா? அப்புறம் எப்படி தலைமுறை தாண்டி எப்படி வளரும்? தொழிலும் வளராது, பணமும் வராது.
சரிங்களா? அதனால் இந்த இதை கற்றுக் கொடுத்தீங்கனாலே உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லபடியாக வருவாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இங்கே பாருங்கள், இந்த கோயில் வரப்போகுது. இந்த கோயில் வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம மிருத்யுஞ்சய வாராகி வரப்போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இங்கே கோயில் வந்து பெரிய அளவில் கட்ட போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வாராகி பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில தொழில், அதாவது ஆன்மீகம் சார்ந்த தொழில், அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, இல்லை தியானம், இந்த மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அது யோகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன், அப்புறம் இந்த கை கால் தசை வலி, எலும்பு வலி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மசாஜ் பண்ணுறது. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். பெரிய அளவில் இங்கே வந்து வாராகி பக்தர்களுக்காகவே இங்கே நம்ம நிறைய இடத்த வந்து ஒதுக்கியிருக்கோம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் அட்வான்ஸ் அது இதெல்லாம் எல்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் நம்ம இங்கே அறிவிச்சிருவோம் என்றைக்கு பூமி பூஜைங்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இடம் வந்து ஒரு ஆன்மீகத்திலையும் சரி, தொழிலையும் சரி, கண்டிப்பாக இது ஜொலிக்கும். சரிங்களா? இப்போ இது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நாளைக்கு இதெல்லாம் பார்க்கணும். நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். நம்ம ஏற்கனவே லகுவராய் கோயில் கட்டியிருக்கோம். அது இங்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? வெறும் 50,000 ரூபாயில் இந்த இடம் ஒரு கோயிலை மட்டும் வச்ச உடனே அந்த இடத்தோட மதிப்பு மாறி போச்சு. 3,4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட 8 மாதத்தில் கிட்டத்தட்ட 5-6 மடங்கு ஏறி போச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு கொண்டு போகணுங்கிறது நம்ம இருக்கோம். அதனால தான் நிறைய தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழில். சரிங்களா? ஆமாம், இல்லைனா இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக இங்கே மிருத்யுஞ்சய வாராகி மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் அவங்க வந்து காட்சி அளிப்பாங்க. அதே மாதிரி அருளும் தருவாங்க. ஆசீர்வாதம், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாக நாங்கள் ஒரு டேட் சொல்லுவோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து ஒரு டேட் அறிவிச்சிருவோம். மேக்ஸிமம் தை மாதத்தில் பூமி பூஜை போடலான்னு இருக்கோம். பார்ப்போம் என்னென்னு. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, தலைமுறை தாண்டி வளரணுன்னா நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை கண்டிப்பாக கஷ்டப்படும். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒரு சிலருடைய அந்த ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன தான் திறமையாக இருக்காங்கலாம் கஷ்டப்படுவான். நல்லா இருக்கும், அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை சரியாக அமையாமல் ரொம்ப சிரமத்தில் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க விருப்பப்பட்டால் உங்களோட ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நம்ம அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அந்த தடைகள் இருந்தால் நம்ம லகுவராகி கோயிலே அது சரி பண்ணலாம். ஏன்னா ராகுக்கு எதுவாக தடை ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த அம்மா சரி பண்ணி கொடுத்துருவாங்க, லகுவராகி அம்மா. சரிங்களா? நம்ம பார்ப்போம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.